ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம ப்ரெசன்ட் டென்சஸ்னுடைய இன்ட்ரடக்ஷனும் சிம்பிள் ப்ரெசன்ட் அண்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்னாடியே இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் வீடியோவில். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனில் நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்ன வந்துடணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது வந்து வந்துடணும். சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் இருக்கணும். வேர்ப் வந்து என்ன மாதிரியான வேர்ப் யூஸ் பண்ணணும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்ததா பர்ஃபெக்ட் டென்ஸுங்கும் போது அதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கும் போது இது ப்ரெசென்ட்டு தான் காட்டணுமா? ஸோ ப்ரெசென்ட் தான் காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஹேவ் வந்துட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, ஒருவேளை சப்ஜெக்ட் வந்துட்டு ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாவே நார்மலாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு வரணும். சரிங்களா? ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குல்ல, ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து நம்ம இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் அதான் யூஸ் பண்ண போகிறோம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்லேயும் அதான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இது ப்ரெசென்ட்டு தான் அப்படின்னு காட்டணும் தானே. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹேஸு அல்லது ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஒருவேளை ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ நம்ம உள்ள இதனுடைய எங்கெங்கே எந்தெந்த சூழ்நிலைகளில் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஹேப்பன்டு ஆக்ஷன்ஸ், இப்போ தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ தான் பண்ணி முடித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஐ ஹாவ் ஜஸ்ட் ஈட்டன். ஸோ இப்போ தான் நான் சாப்பிட்டு முடித்தேன். ஸோ ஜஸ்ட் ஈட்டன். ஸோ ஈட்னுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் ஈட்டன். ஷீ ஹேஸ் ஜஸ்ட் அரைவ்டு. ஸோ இப்போ தான் வந்தாங்க. அவள் இப்போது தான் வந்திருக்கிறாள், சிலது இப்போது தான் வந்தாள் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ தே ஹாவ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு தேர் ஹோம்ஒர்க். ஸோ அவர்கள் இப்போது தான் தங்களது வீட்டு பாடங்களை முடித்திருக்கிறார்கள். ஸோ தே ஹாவ் ஜஸ்ட் வாட்ச்ட் எ மூவி. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஒரு மூவியை வந்துட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போது தான் ஒரு படம் பார்த்தோம். ஸோ ஷீ ஹேஸ் ஜஸ்ட் லெஃப்ட் த ஆஃபீஸ். ஸோ அவள் இப்போது தான் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டாள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ தான் நடந்து முடிஞ்சுது அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்னொரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இதை வந்துட்டு உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்குங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஆக்ஷன்ஸ் அட் அன் அன்ஸ்பெசிஃபைடு டைம் இன் த பாஸ்ட். ஸோ அதாவது இப்போ தான் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் எப்போவோ ஒரு காலத்தில் நடந்தது. சரிங்களா? அது அந்த டைம் எப்போ நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியல, ஆனால் அது இப்போ ரிமெம்பர் பண்ணி நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, இப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஜஸ்ட்டு நீங்கள் மேபி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெல்லி போயிருக்கலாம். அப்போ வந்து நான் எப்போ போனீங்கன்னு உங்களுக்கே தெரில, ஆனால் நான் டெல்லி நான் விசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் டெல்லிக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஷீ ஹேஸ் விசிட்டட் த தாஜ்மஹால். அவள் தாஜ்மஹாலை பார்த்திருக்கிறாள். ஸோ ஐ ஹாவ் விசிட்டட் த தாஜ்மஹால். நானுமே வந்துட்டு தாஜ்மஹாலுக்கு போயிருக்கேன். எப்போ போனேன்னு தெரியாது. இப்போ தான் போனேன்னா இப்போவும் போகல, எப்போவோ போயிருக்கேன், ஆனால் எப்போ போனேன்னு டைம் சொல்லலை. ஒருவேளை இந்த இடத்துல டைம் சொன்னேன், ஐ ஹேஸ் விசிட்டட் த தாஜ்மஹால் ஆன் 2010 அப்படின்னு சொல்கிறேன்னா அது தப்பாயிரும். ஏன்னா அது வந்து 2010 நான் டைமை குறிச்சிட்டேன் அப்படின்னாவே அது பாஸ்ட் டென்ஸில் தான் நான் சொல்லணும். ஸோ நான் டைம் எந்த ஒரு டைமும் சொல்லாமல் நான் அந்த இடத்த விசிட் பண்ணியிருக்கேன் எப்போவோ, ஆனால் எந்த டைமில் அப்படின்னு தெரியலன்னா அதை இங்கே யூஸ் பண்ணலான்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் நான் சொல்லலாம். ஐ ஹாவ் சீன் தட் மூவி பிஃபோர். நான் முன்னாடியே அந்த படத்தை பார்த்துருக்கேன், ஆனால் எப்போ பார்த்தேன்னு எனக்கும் தெரியல, ஆனால் பார்த்துருக்கேன். ஸோ நான் அந்த படத்தை இதற்கு முன் பார்த்திருக்கிறேன், ஆனால் எப்போ பார்த்தேன்னு தெரியாது. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொல்கிறேன்னா அது வந்துட்டு பாஸ்ட்டாக மாறிடும். சரிங்களா? அப்போது வந்துட்டு இந்த டென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டைமை குறிப்பிடாமல் நான் என்ன பண்ணிக்கலாம், நான் பார்த்துருக்கேன் அல்லது நான் இந்த இடத்த விசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ தே ஹாவ் ட்ராவல் டு மெனி கண்ட்ரீஸ். நிறையா கண்ட்ரீஸ்க்கு அவங்க போயிருக்காங்க, எப்போ போனாங்கன்னு அவங்களே மறந்துருப்பாங்க. சரிங்களா? அதுதான். ஸோ ஹீ ஹேஸ் மெட் த மேனேஜர். ஸோ அவள் மேலாளரை சந்தித்திருக்கிறாள். ஸோ அவள் மேலாளரை வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க, எப்போ பார்த்தாங்க அப்படிங்கிறது தெரில. சரிங்களா? we have gone to that restaurant.
ஸோ கோன் அப்படிங்கிறது கான்ங்கிறது வந்துட்டு எதனுடையதுன்னா கோ வெண்ட் கான் அப்படின்னு வரும். சரிங்களா, கோனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் தான் கான். அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு தடவை போயிருக்காங்க போல் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ்க்கு ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கான்னு வந்து பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இதே தான். தாஜ்மஹால் நான் போய் பார்த்துக்கிறது என்னோட ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு. ஸோ நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஃபேமஸ் ஆக்டரை மீட் பண்ணியிருக்கேன். ஷீ ஹாஸ் மெட் த ஃபேமஸ் ஆக்டர். அவள் ஒரு பிரபல நடிகரை சந்தித்திருக்கிறாள். ஐ ஹாவ் கான் ஆன் த க்ரூஸ். சரிங்களா, நான் கப்பல் பயணத்தில் சென்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. நான் மவுண்டெயின் ஏறி இருக்கேன். வி ஹாவ் கிளைம்டு எ மவுண்டெயின். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்சஸில் ஹேஸ் ஹாவ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு முக்கியமாக எரர் ஸ்பாட்டிங்கில் கேட்பாங்க. ஷீ வந்துட்டு ஹாவ் கொடுத்துருப்பாங்க, ஷீ ஹாவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அது வந்து அது தப்பு. ஏன்னா ஷீனா ஹேஸ் தான் வரணும், ஐனா ஹாவ் வரணும், தேனா ப்ளூரல் ஹாவ் வரணும், வீனாலும் ப்ளூரல் ஹாவ் வரணும், ஹீங்கிறது சிங்கிளர், ஹேஸ் வந்து வரணும். ஸோ இதெல்லாம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி விசிட் பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு ஒரு மவுண்டெயின் கிளைம் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் சென்டென்சஸ் வந்துட்டு இங்கே ஒரு 5 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு இதை படித்து பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆக்ஷன்ஸ் கண்டினியூ டில் நவ். இன்று வரைக்கும் நீடித்து இருக்கக்கூடிய செயல்களை வந்து குறிக்கிறதுக்கு இந்த டென்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹாவ் லிவ்டு இன் தி சிட்டி ஃபார் 10 years. ஸோ இப்போது வரைக்கும், சரிங்களா, 10 ஆண்டுகளாக நான் இப்போ வரைக்கும் நான் இந்த சிட்டியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ ஷீ ஹேஸ் ஒர்க்டு அட் திஸ் கம்பெனி சின்ஸ் 2018. ஸோ நான் இது வரைக்கும் 2018 நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். வி ஹாவ் நோன் ஈச் அதர் சின்ஸ் ஸ்கூல் டேஸ். நாங்கள் பள்ளி நாட்களிலிருந்து ஒருவரை அறிந்திருக்கிறோம், எனக்கு முன்னாடி இருந்தே அவனை தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ தே ஹாவ் ஸ்டடிட் இங்கிலீஷ் ஃபார் லாங் டைம். இப்போ ரொம்ப நீண்ட காலமாக அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே இங்கிலீஷ் வந்து தெரியும். ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் இன் த ப்ரெசன்ட். தற்போதைய விளைவுகளை குறிக்கும் செயல்களுக்கு நம்ம வந்துட்டு இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் ப்ரோக்கன் மை ஃபோன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க, உன்னோட ஃபோன் வந்துட்டு எங்கே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் உங்களுடைய ஃபோன் வந்துட்டு எப்போவோ ப்ரோக்கன் ஆயிடுச்சு, ஒரு நாளுக்கு முன்னாடியே ப்ரோக்கன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், உடஞ்சி போச்சு. ஆனால் இப்போவும் நீங்கள் வந்து அதை சரி பண்ணல, அது வந்து உடஞ்சே தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு அவங்க கேட்குறதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஐ ஹாவ் ப்ரோக்கன் மை ஃபோன். நான் என்னோடய ஃபோன் வந்துட்டு உடஞ்சி போச்சு, என்னோடய ஃபோன் உடைச்சிட்டேன். இன்னும் அது வந்து என்னவாக தான் இருக்குன்னா உடஞ்சே தான் இருக்குது. நான் கைபேசியை உடைத்து விட்டேன், அது இப்போதும் வேலை செய்யவில்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதை மீன் பண்ணுது. ஸோ ஷீ ஹேஸ் லாஸ்ட் இயர் கீஸ். அவள் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கீஸை தொலைச்சிட்டாங்க. இன்னும் கீஸை தொலைச்சிட்டு டோரை திறக்க முடியாமல் முன்னாடி தான் நின்றுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஷீ ஹேஸ் லாஸ்ட் இயர் கீஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். வி ஹாவ் க்ளீன்டு த ரூம். நாங்கள் ரூமை க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரூம் பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு யாராச்சும் உங்கள் ரூமை பார்த்து கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வி ஹாவ் க்ளீன்டு த ரூம். நாங்கள் ரூமை க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஹி ஹேஸ் ஹர்ட் ஹிஸ் லெக். ஸோ அதாவது ஒருத்தங்களுக்கு கால் உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஸோ அவர் வந்துட்டு காலை உடச்சிக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல. அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு அப்போ அது வந்துட்டு இப்போ அது எப்போவோ நடந்துருச்சு, ஆனால் அதோடைய ரிசல்ட் வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். தே ஹாவ் க்ளோஸ்டு த ஷாப். ஸோ ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, அந்த ஷாப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து அங்கே உட்காந்துருக்கக்கூடியவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ தே ஹேவ் க்ளோஸ்டு த ஷாப். ஸோ அப்போ என்ன ஆகிருக்குன்னா அந்த ஷாப் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறார் ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த டென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம பாஸ்ட்டை குறிக்கிறதுக்கு தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்சஸ்லாம் வந்து நிறைய இடங்களில் யூஸ் ஆகுது. அப்போது அந்த டைமிங்கை வந்து நம்ம சொல்லக்கூடாது. எஸ்டர்டே, லாஸ்ட் நைட், 2020 அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒருவேளை அதை சொல்கிறோம் அப்படிங்கிற போது அது என்ன டென்ஸாக மாறிடும்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்காது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக எப்போ வரைக்கும் இருக்குன்னா நம்ம அந்த இடத்துல எந்த ஒரு டைமிங்கும் குறிப்பிடாத போது தான். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ எந்த இடத்துல என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆல்ரெடி, ஜஸ்ட்டு, எட்டு, ஸ்டில்லு, ரீசெண்ட்லி இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட டைமிங்கை வந்து நம்ம சொல்லிடக்கூடாது. நேற்றுக்கு, இன்றைக்கி, லாஸ்ட் நைட்டு, 2020, 2024 அல்லது 100 ஆண்டுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் வந்து நம்ம டைமிங்கை வந்துட்டு நோட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அதான் வந்துட்டு இதுக்கும் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட்டு.
சரி, ஸோ இதோட வந்துட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து என்ன பார்க்கலான்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.